Hello friends, welcome back our AG Education Guidance channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி AG Education Guidance channel மறக்காம subscribe பண்ணுங்க and bell ஐகானையும் click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நாம பார்க்க போற கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ME VLSI டிசைன். அந்த கோர்ஸை பத்தின full and full details தான் பார்க்க போறோம் and கோர்ஸோட ஹைலைட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோர்ஸோட லெவல் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் தான் அண்ட் ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் VLSI டிசைன் அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் தான். எக்ஸாமினேஷன் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைப் பார்த்திங்கன்னா செமஸ்டர் மோடாக தான் இருக்க போகுது, இல்லைன்னா ஆனுவலாகவும் இருக்கலாம் இந்த கோர்ஸில் அண்ட் ஆன்லைன் ஆஃப்லைனாகவும் இருக்கலாம் கோவிட் டைமுங்கிறனால. அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 55% ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்கள் அண்டர் கிராஜுவேட் லெவலில். அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸும் இருக்கலாம் அக்செப்டட் காலேஜஸில். உங்களுக்கு கேட் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸும் இருக்கலாம், அதுக்கும் வெல் ப்ரிப்பேர்டாக நீங்கள் இருந்துக்கோங்க. அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டு ஆர் மெரிட் பேஸ்டாக இருக்கலாம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 50,000 to 4 lakhsக்குள்ளே உங்களுக்கு இந்த கோர்ஸோட ஃபீஸ் வரும். அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுக்கு ஆவரேஜ் சேல்ரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 lakhs கண்டிப்பாக நீங்கள் இதில் இந்த கோர்ஸ் ஸ்டடி பண்ணி நீங்கள் ஜாப் போனீங்கன்னா 1 to 5 lakhs கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் டாப் ரெக்கார்டிங் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ், அசோக் லேலண்ட் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸும் இந்த கோர்ஸ்க்கு அவைலபிளாகவே இருக்குது. அதே மாதிரி ஜாப் பொசிஷன்ஸும் பார்த்திங்கன்னா டிசைன் இன்ஜினியர், டெக்னிக்கல் லெட், டெஸ்டிங் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் டிசைனர்னு சொல்லிட்டு ஜாப் பொசிஷன்ஸும் இந்த கோர்ஸுக்கு மோர் அண்ட் மோர் அவைலபிளாகவே இருக்குது. அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கோர்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தோம்ல, அதில் நீங்கள் எதை படிச்சிருந்தால் இந்த கோர்ஸ்க்கு உள்ளே போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BE ஆர் பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் எனி ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் இதில் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக உள்ளே போக முடியும். SC ஆர் ST ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 45% உங்கள் BE ஆர் பிடெக் டிகிரியில் வாங்கியிருந்தாலே உங்களால் ஈஸியாக இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆர் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 50% மார்க்காவது ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் உங்களால் உள்ளே போக முடியும். இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட், டான்செட் அண்ட் PGCETன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸு இதுக்கு இருக்கலாம். அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை எப்படிலாம் கிராக் பண்ணுறது, எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும். அதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் இந்த கோர்ஸில் இருக்க போகுது. அண்ட் மோக் டெஸ்ட்டு தான் இருக்க போகுது, மோக் டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் இருக்க போகுது. அதை பற்றி தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத போகிறீங்க. அண்ட் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சர்க்யூட் டிசைன் டெஸ்டிங் சொல்லிவிட்டு அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோர்ஸில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். நாம் பார்த்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் AG எஜுகேஷன் கைடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தராக இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.